எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமையுள்ள தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எனக்கு அன்பானவர்களே, சாத்தான் நம்மை எப்படி விழ வைக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பான். நாம் பாவத்திலே விழுந்து போகணும், நம்முடைய வாழ்க்கையிலே விழுந்து போகணும், இவங்க முன்னேறிடவே கூடாது என்று விழ தள்ளுவதிலே கவனம் செலுத்துவான். நாம் விழுந்து போனால் சாத்தான் மிகவும் சந்தோஷப்படுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறு குழந்தையை பார்த்திருப்பீர்கள். அந்த குழந்தை எழும்ப முற்படும் போது பல முறை விழுந்து எழும்புவதை பார்த்திருப்பீர்கள். ஆனாலும் அந்த குழந்தை எழும்பவே முயற்சி செய்யும். அதுபோல நாமும் பாவத்திலே விழுந்து போனால் திரும்பவும் எழும்ப பண்ணுவார். சோர்ந்து போகாதீர்கள். சாத்தானை பார்த்து பயப்படாதீர்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சத்துருவை பார்த்து சொல்லுங்கள். கர்த்தர் தூக்கி விடுவார். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரே நமக்கு சகாயர். நமது தேவன் நம்மோடு இருந்து நம்மை அநேகருக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். நமது காரியம் ஜெயமாக மாறும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு கிருபை தாருங்க. நீங்கள் எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. எங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் மேன்மைப்படுத்துங்க. எங்கள் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.